முரளி 40 தூக்க மாத்திரை சாப்பிட்டு சரக்கு அடிச்சிட்டு சாகலாம்னு முயற்சி பண்ண பியூன் குழுக்கன்றனால எல்லாத்தையும் வாந்தி எடுத்து பழச்சிக்குவான். அதனால சாகர ஐடியாவை விட்டுட்டு நீச்சல் அடிக்க கத்துக்குவான். அப்ப அவனோட பழைய கோச் வந்து பார்க்க அவனை குஸ்தி மேட்சுக்கு கூப்பிட்டு போவாரு. அவர் முரளி கிட்ட இங்க கை கால் போன நிறைய பேர் கூட சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் அவங்க கனவை விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் தோத்து போறாங்கன்னு சொல்லுவான். முன்ன மாதிரி ஆளுக்கு தான் பேரா ஒலிம்பிக்னு இருக்கு, நீ அதுக்கு போறியான்னு கேட்பான். அதுக்கு முரளியும் போவானோ. முரளி கோல்டு மெடல் ஜெயிக்கணுன்றதுக்காக கடுமையா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அலி சார் முரளிக்கு வேகமா நீச்சல் அடிக்கவும் அவனோட ஸ்ட்ரென்த் என்கரேஜ் பண்ணவும் நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. ஒலிம்பிக் கமிட்டி நீங்க நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த வருஷம் நம்ம கிட்ட ஃபண்ட் இல்ல, அதனால பேரா ஒலிம்பிக்கும் எங்களால அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட முரளியும் வருத்தப்பட்டு பேசிட்டு கிளம்பிடுவான். பியூனும் இவர் 62ல கால இழந்தாரு, இப்ப 72 போற வச்சு இவரை ரெஜெக்ட் பண்றீங்களேன்னு திட்டிட்டு போயிடுவான். கோச் அவசர அவசரமா வந்து முரளி கிட்ட நீ பேரா ஒலிம்பிக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முரளியும் ரொம்ப சந்தோஷப்படுவான். போட்டி அன்னைக்கு முரளி தனியா வெளியே போய் படிக்கட்டுல தெரியாம தவறி கீழே விழுந்துருவான். அதே நேரத்துல டெரரிஸ்ட் அட்டாக்ல 11 பேர் இறந்திருப்பாங்க. முரளி சேஃபா திரும்பி வர போட்டியை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க. அதுக்கு அடுத்தது வர ஒவ்வொரு மேட்சையும் முரளி கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வருவான். செமிஃபைனலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எட்ஜில் தான் ஜெயிப்பான். ஃபைனல்ஸ் காலையில் முரளி எழுந்திருக்கும் போது அவன் காதில் வந்து ரத்தம் வந்திருக்கும். கோச் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லும் போது நான் சாக மாட்டேன் சார், நான் கோல்டு மெடல் ஜெயிக்காம சாக மாட்டேன்னு சொல்லுவான். ஃபைனல் மேட்சை இந்தியாவில் இருக்கிற முரளிக்கு தெரிஞ்ச முக்கியமான ஆளுங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி முரளி 6வது இடத்துல இருப்பான். ஆனா பழசெல்லாம் நினைச்சு பார்த்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லயும் வேகத்தை அதிகரிச்சு கடைசியில ஃபர்ஸ்ட் பிளேஸும் வந்துருவான். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கடைசியில கோல்டு மெடலும் வாங்கிடுவான். பல வருஷம் கழிச்சு இதுக்காக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் இவனுக்கு தருவாங்க.